Taste the Daily. Taste the Daily. அண்மை செய்தி. தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் 28ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம் சுபா. தமிழகத்தில் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்புகளை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இன்று நாளை ஆகிய 2 நாட்களும் தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 26ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும், 27ஆம் தேதி தமிழகம், புதுவை, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 28ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. 1ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை மற்றும் இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சென்னையை பொறுத்தவரைக்கும் அடுத்து வரக்கூடிய 2 நாட்கள்ல அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாக கூடும் என்கின்ற ஒரு தகவலையும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். தற்போது சூழ்நிலை பொறுத்தவரைக்கும் 28ஆம் தேதி 9 மாவட்டங்களிலும், 1ஆம் தேதி 5 மாவட்டங்களிலும் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள். சுபா, விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். Taste the Daily.